கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே. திருவெளிப்பாடு 1:17 மிக அழகாக சொல்லுகிறது, நான் அவரை கண்டபொழுது செத்தவனை போல் அவரது காலில் விழுந்தேன். அவர் தமது வலக்கையை என் மீது வைத்து சொன்னது, அஞ்சாதே, முதலும் முடிவும் நானே. முதலும் முடிவும் நானே. நம்மை உயர்த்தும் கடவுள். ஏனெனில் இயேசு உயிர்த்தார். நம்மை சோதித்து அறிபவர். முதலும் முடிவும் நானே. 18ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, வாழ்பவரும் நானே, இறந்தேன் ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கிறேன். ஆமென். இதோ நான் என்றென்று வாழ்கிறேன், சதா காலம் உன்னோடு இருக்கிறேன். ஆமென். என்றென்று வாழ்கிறேன். சாவின் மீதும் பாதாளத்தின் மீது எனக்கு அதிகாரம் உண்டு. பயப்படாது, அஞ்சாதே. ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் திருவெளிப்பாடு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும், உனக்கு வரவிருக்கின்ற துன்பத்தை பற்றி அஞ்சாதே. இதோ சோதிப்பதற்காக அழகை உன்னை சேர்ந்தோரும் சிலரை சிறையில் தள்ளவிருக்கிறது. 10 நாள் நீ வேதனை உருவாய், இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு. அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சுட்டுவேன். ஆமென். அல்லேலூயா. பயப்படாத. ஆண்டவர் சமூகத்தில் வந்துட்டா அவருக்கு நிகராக நம்ம உட்கார்றதுக்குள்ள பாக்கியத்தை கொடுத்துருக்கார். ஆண்டுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் சொல்வதை போல, ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் தெய்வங்கள் என சொல்லப்படுகிறார்கள். நீங்கள் ஒவ்வொருவருமே தேவ பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள். அவரால் முன்குறித்து வைக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள் அல்ல. அவர் எந்த நிலையில் நீ எப்போ வந்தாலும் அவர் உன்னை ஏற்றுக்கொள்வார். ஆமென். அல்லேலூயா. அதாவது விடுதலை பயணம் 33:14 சொல்லுகிறது. வேகமாக விடுதலை பயணம் 33:14. ஆமென். அதற்கு ஆண்டவர், எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன். ஆமென். ஆமென். எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் சொல்வேன். மோயிசன் 40 இரவும் 40 பகலும் ஆண்டவர் முன் இருந்தார். உண்ணவும் இல்லை, தண்ணீர் பருவும் இல்லை. 10 கட்டளைகளை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டார். மோயிசன் சீனாய் மலையிலிருந்து இறங்கி வரும்போது கடவுள் அவரோடு பேசியதால் அவருடைய முகத்தோற்றம் ஒளிமயமாக இருந்தது. ஒளிமயமாக இருந்தது. அன்பார்ந்தவர்களே, அதனால தான் இன்னைக்கு இந்த ஈஸ்டர் பெருவிழா ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமுமே கிருபையால் நடத்துகிறார். உன்னை கிருபையால் நடத்துகிறவர். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க, இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். இயேசுவே உம்மை நான் நேசிப்பேன்.
உண்மையா நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே உண்மைன்னு சொல்லி, நீர் எனக்கு தந்தால் ஒழிய, நீர் இவற்றை தந்தால் ஒழிய, நீர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தந்தால் ஒழிய, நான் என்றுமே உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் சுவாசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் சுவாசிப்பேன் சொல்லி, என்னை நேசிக்கும் தேவன், என் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் உன்னுடைய ஆழம் எத்துணை பெரிது. ஆமென். ரோமேயர் 8:15-16 சொல்லுகிறது, நாம் கடவுளின் பிள்ளைகள், அப்பா தந்தையே என அழைக்கிறோம். அல்லேலூயா. 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 இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி நம்முள் தங்கும்படி குடிகொண்டிருந்தால் நம்மையும் உயர்த்துவார். ஆமென். நம்மை உயர்த்தும் ஆண்டவரின் பதில் என்ன? ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 8:31 வேகமாக வாசிப்போம். ஆமென். இதற்கு மேல் நாம் என்ன சொல்வோம்? கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? ஆமென். இதற்கு மேல் நாம் என்ன சொல்வோம்? கடவுள் நம் சார்பாக இருக்கும் பொழுது நாம் என்ன சொல்வோம்? தூய ஆவியானவர் நம்மை வலுப்படுத்துகிறார். ரோமேயர் 8:26 மிக அழகாக சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். ரோமேயர் 8:26. ஆமென். இவ்வாறு தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாதா? தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். ஆமென். ஆமென். மீண்டும் ஒருமுறை வாசிக்கலாம் மகளே. இவ்வாறு தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். இவ்வாறு தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாதா? எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது நமக்கு தெரியாதா? வேண்டுவது என்பது நமக்கு தெரியாது. தெரியாது. வாசிங்க, தெளிவா வாசிங்க மக்களே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. நம்மெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள். கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் தெய்வங்கள் எனப்படுவார்கள். கடவுளுடைய பிள்ளைகள் அப்பா தந்தையே என அழைக்கக்கூடிய பாத்திரம் நம்ம. ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை விட்டு விலகும் பொழுதெல்லாம் மனிதருக்குள்ளே ஒரு போராட்டம். ஏன்? எதனால்? ஆவிக்குரிய இயல்பை உடையவர்களாக வாழ தூய ஆவியானவரிடத்திலே மன்றாடுவோம்.
ஆமென். தூய ஆவியே வாரும், துணையாளரே வாரும். அவர் எனக்காக ஆண்டவரே உங்க கிருபை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. இணைச்சட்டம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் நம்மை உயர்த்தும் கடவுளுடைய உடன்படிக்கை என்ன? இணைச்சட்டம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆமென். உங்கள் மூதாதையருடன் ஆணையிட்டு செய்து கொண்ட உடன்படிக்கையை உறுதிப்படுத்துமாறு இந்நாளில் இருப்பது போன்ற செல்வங்களை ஈட்டவல்ல ஆற்றலை உங்களுக்கு அளித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் மூதாதையருடன் ஆணையிட்டு செய்து கொண்ட உடன்படிக்கையை உறுதிப்படுத்துமாறு இந்நாளில் இருப்பது போன்று செல்வங்களை ஈட்டவல்ல ஆற்றலை உங்களுக்கு அளித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நினைவில் கொள்ளுங்கள். ஆமென். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை உயிர்த்த என் இறைவன், உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். என் நம்பிக்கை பலமானதே, ஒருபோதும் இனி நான் ஐயம் கொள்ள மாட்டேன். என் ஆண்டவரின் முகத்தை காண்பேன். என் ஆண்டவரே என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா நீரே என் கடவுள். அப்படி உடன்படிக்கை சரியாக தான் இருக்கு. ஆனால் 17ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. இணைச்சட்டம் 8:17 நாம் செய்ய வேண்டியது, சொல்ல வேண்டியது என்ன? இணைச்சட்டம் 8:17. ஆமென். எனவே எங்கள் ஆற்றலும் எங்கள் கைகளின் வலிமையுமே இந்த செல்வங்களை எங்களுக்கு ஈட்டித் தந்தன என்று உங்கள் உள்ளங்களில் எண்ணாதபடி கவனமாயிருங்கள். ஆமென். இந்த செல்வங்கள் எல்லாம் நானு யானு நானு 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 என்னாலதான் என்னாலதான் பெருமை பாராட்டாதே. நம்முடைய உள்ளவற்றுக்கு பெருமை பாராட்டாதே. ஆண்டவரை சுதிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் அமுக்கி குலுக்கி நிறைந்து சரிந்து விழும்படி கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒன்றும் குறைவு விடுவதில்லை. பெருமை பாராட்டுவது ஆண்டவரை வெறுக்கிறார். ஆமன் பாதர்களே. அதனாலதான் செக்கரியா 4:6 சொல்லுகிறது, உனது ஆற்றலாலும் அல்ல வலிமையாலும் அல்ல, ஆனால் அது என் ஆவியாலே ஆகும். ஆமென். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி, அதனால தான் திருவெளிப்பாடில் மிக அழகாக சொல்லுகிறது. 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், உனக்கு வரவிருக்கின்ற துன்பத்தை பற்றி அஞ்சாதே, இதோ சோதிப்பதற்காக அழகை உன்னை சேர்ந்தோடு சிலரை சிறையில் தள்ளவிருக்கிறதே. ஆமென். 10 நாள் நீ வேதனை உருவாய் இறக்கும் வரை நம்பிக்கை விடுரு. இறக்கும் வரை நம்பிக்கை விடுரு. உனக்கு வேதனை கொடுத்துப்பான் பிசாசு, உன்னை சுதிக்க விட மாட்டான். ஏன் கத்துறீங்க? ஏன் ஜெப வேலையில எனக்கு தூக்கம் வருது, நான் நிம்மதியா தூங்கணும்? பிசாசு உங்களை சோதிப்பான். உனக்கு வரவிருக்க துன்பத்தை பற்றி அஞ்சாதே, இதோ சோதிப்பதற்காக அழகை உன்னை சோதித்தோரில் சிலரை சிறையில் தள்ளவிருக்கிறது. அல்லேலூயா. 10 நாள் நீ வேதனை உருவாய் இறக்கும் வரை நம்பிக்கை விடுரு.
அவள் வாழ்வை உனக்கு முடியாக சுட்டுவேன். இன்னைக்கு வீட்டில் ஜெபம் பண்ண விட மாட்டான் பிசாசு. அல்லேலூயா. ஆண்டவர் சமயத்தில் உட்கார விட மாட்டான். உனக்கு என்ன கிடைக்குது? ஆண்டவர் சமயத்தில் என்ன உட்கார்ந்து உனக்கு என்ன கிடைக்குது? அதனால தான் இணை சட்டம் 8:17 மிக அழகாக சொல்லுகிறது. மீண்டும் ஒரு முறை இணை சட்டம் 8:17 வாசிக்க கேட்போமா? வேறொருவர் வாசிக்கலாம். ஆமென். எனவே எங்கள் ஆற்றலும் எங்கள் கைகளின் வலிமையுமே இந்த செல்வங்களை எங்களுக்கு ஈட்டி தந்தன என்று உங்கள் உள்ளங்களில் எண்ணாதபடி கவனமாயிருங்கள். ஆமென். ஆமென். மீண்டும் வாசிங்க, தெளிவாக வாசிங்க, இன்னொரு டைம் வாசிங்க, நல்லா வாசிங்க. எனவே எங்கள் ஆற்றலும் எங்கள் கைகளின் வலிமையுமே இந்த செல்வங்களை எங்களுக்கு ஈட்டி தந்தன என்று உங்கள் உள்ளங்களில் எண்ணாதபடி கவனமாயிருங்கள். ஆமென். ஆமென். இணை சட்டம் 8ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 11 முதல் உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவரை மறப்பது குறித்த எச்சரிக்கை. ஆண்டவரை மறந்து போகிறோம். இன்று நான் உங்களுக்கு கட்டளையிட்ட கட்டளைகள், நியமங்கள், முறைமைகள் ஆகியவற்றின் வடிவதன் மூலம் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து போகாதபடி கவனமாயிருங்கள். ஆமென். அவருடைய சமூகத்தில் உண்மையா இருங்க, மறந்து போகாதபடி கவனமாயிருங்க. ஆமென். 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உண்டு நிறைவு கொள்ளும் பொழுது அழகிய வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும், உங்கள் ஆடு மாடுகள் பலுகும் போதும், வெள்ளியும் பொன்னும் உங்களுக்கு மிகுதியாகும் போதும், உங்களுக்கு உள்ளதெல்லாம் பெருகும் பொழுதும், நீங்கள் நெஞ்சில் செறிக்குற்று அடிமைத்தனத்தின் வீடாக எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாக ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். ஆமென். அல்லேலூயா. ஆமன் வாழ்ந்தவர்களே, மறந்து போகிறோம். அவனுடைய பிரசன்னத்தை மறந்துடுறோம். 40 நாட்கள் பயங்கர துடிப்போட சிலுவை பாதை செய்வதென்ன, ஆராதனை செய்வதென்ன. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார், உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? 40 நாள் சொன்னா போதுமா? 40 நாள் சிலுவை பாதை தானித்தா போதுமா? இன்னைக்கு உயிர்த்த இறைவன் முன்னால் நிற்கிறாரே, உயிர்த்த இறைவன் முன்னாடி நிற்கிறாரே. 40 நாள் கொண்டாட்டம் முடிஞ்சதா? காவி துணையெல்லாம் போச்சு, கயிறு கட்டுறது போச்சு, மாலை போச்சு, எல்லாம் எடுத்து கழட்டி போட்டாச்சு. நீ பழைய நிலைமை மழை மாதிரி. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார், இதோ அஞ்சாதே, நான் உன் கூட இருக்கிறேன். உலகம் முடியும் பரியந்தம் நான் உன்னோடு இருக்கிறேன். அதனால தான் 16ஆம் வசனம் சொல்லுறது, உங்கள் மூதாதையருக்கு தெரிஞ்சராத மன்னாவால் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தவர், இறுதியில் உங்களுக்கு நல்லது செய்வதற்காக உங்களை எளியவராக்கி சிறுமைப்படுத்தி சோதித்தவரும் அவரே. 17ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, எனவே எங்கள் ஆற்றலும் எங்கள் கைகளின் வலிமையுமே இந்த செல்வங்களை எங்களுக்கு ஈட்டி தந்தன என்று உங்கள் உள்ளங்களில் எண்ணாதபடி கவனமாயிருங்கள். கவனமாயிரு. ஆண்டவர் இன்னைக்கு அதான் கேட்கிறார். நம்மை உயர்த்தும் கடவுள், உயிர்த்தையின் இறைவன். அதனால தான் அவருடைய சமூகத்தில் உண்மையாக தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கணும் அன்பார்ந்தவர்களே. ஒவ்வொரு நாளும் அவரை மறந்துடாதீங்க. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமுமே கிருபையால் நடத்துகிறேன் சொல்லி, ஒவ்வொரு நிமிடமும் உன்னை கிருபையால் நடத்துகிறவர். அப்பா, உண்மை விட்டு பிரியாம நான் கடைசி வரை உம்முடைய கிருபையிலே இருக்கணும். உங்க கிருபை தான் எனக்கு வேணும். உங்களுடைய கிருபை இல்லாம என்னால ஒன்றும் செய்ய முடியாப்பா.
என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதில் பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன கைமாறு செய்வேனோ, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவேன் நன்றியோடு, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே. பெற்ற தாயும் தந்தையும் என்னை வெறுத்தாலும், என் நண்பர்கள் என்னை தள்ளினாலும், என் உயிரை கொடுத்து நான் நேசித்தோர் என்னை வெறுத்தாலும், நீர் என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரே என் செல்ல பெயரை. நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரே என் செல்ல பெயரை. வளர்த்தீருவளவாக நாம மகிமைக்காக. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமுமே கிருபையால் நடத்துகிறே. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆமென். வாழ்வோர் இனி தங்களுக்கென்று வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். ஆமென். வாழ்வோர் இனி தங்களுக்கென்று வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். ஆமென். மறந்து போகாதீங்க. அதனால தான் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவதில்லை. முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படித்தான் மதிப்பிட்டோம், ஆனால் இப்போது அவ்வாறு செய்வதில்லை. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் பொழுது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புகுதன அன்றோ. ஆமென். எல்லாம் மாத்தி புதுசா மாத்துறார். அல்லேலூயா. கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் பொழுது புதிதாய் படைக்கப்பட்டவராய். அதனாலதான் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். அதனாலதான் சொல்றாரு 20ஆம் வசனத்துல பாருங்க, எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாயிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துவின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் தெய்வங்களாக இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கும் பொழுது புதிதாய் படைக்கப்பட்டவராய் இருக்கிறோம். ஆமென். கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். ஆமென். அதனாலதான் எங்கள் வழியாக கடவுள் ஒரு வேண்டுகோளை விட, ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள். ஆமென். அல்லேலூயா. கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். அதனாலதான் 21ஆம் வசனம் அழகா சொல்லுகிறது, நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவர் ஆகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை
பாவ நிலை ஏற்க செய்தார். செய்தார். ஆமன் பாதர்களே, ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் உண்மையோடும் நேர்மையோடும் இருக்க நம்மைய தாமே தாழ்த்துவோம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி சொல்லுகிறோம். இயேசுவே எமக்கு நன்றி, இயேசுவே எமக்கு புகழ்.